மக்களின் பிரச்சனைகள் வெளிவர உங்கள் ரிப்போர்ட்டர் பவர் செய்திகள். வளர்ந்து வரும் கவிதை எழுத்தாளர் மாணவி ஜீவா நந்தினி கை கொடுக்குமா தமிழக அரசு? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோ வெங்கடசாமி நாயுடு கல்லூரி ஆங்கிலத் துறையில் 3ஆம் ஆண்டு படிக்கும் செல்வி ஜீவநந்தினி கவிதைகள், கட்டுரைகள் எழுதுவதில் முன்னோடியாக திகழ்ந்து வருகிறார். BA ஆங்கிலம் படித்துக்கொண்டு கவிதைகளை எழுதி புத்தகம் வெளியிட சிறந்த மாணவியாக திகழ்ந்துள்ளார். மாணவிக்கு தமிழக அரசு கை கொடுக்குமா? செய்திகளுக்காக ரிப்போர்ட்டர் பவர் செய்தி ஆசிரியர் சுரேஷ்குமார். ஆங்கிலத்துறையின் தலைவராக எனக்கு மிகவும் பெருமையான ஒரு தருணம் இது. கோ வெங்கடசாமி நாயுடு கல்லூரியின் ஆங்கிலத்துறை மாணவி ஜீவநந்தினி ஒரு 2 புத்தகங்கள் வெளியிட்டுள்ளார். முதல் புத்தகம் அந்த ஒரு நிமிடங்கள், அது தொகுப்பாளராக இருந்தாள். அண்ட் 2வது புத்தகம் அவள் அழகை பாட ஒரு மொழி இல்லையே, அது அவளே ஆத்தராக, அதாவது எழுத்தாளராக வந்த தருணம் எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. எல்லா ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் நான் இந்த தருணத்தில் நன்றியுணர்வை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கல்லூரியின் முதல்வர், செயலர் அண்ட் இயக்குனர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும், எங்களுடைய அவங்களை ஊக்குவித்ததற்காக எங்களுடைய பெரும் மதிப்பான நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் ஐ விஷ் ஹர் கிரேட் சக்சஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜீவநந்தினி. நான் ஜான் போஸ்கோ 11 மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்தேன். எனக்கு கவிதை எழுதுறதுக்கு ரொம்பலாம் பிடிக்காது. நான் எப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணேன்னா 12th எண்டிங்கில் தான் நான் எழுதவே ஸ்டார்ட் பண்ணேன். யாரையும் ரோல் மாடலாக வச்சு அப்படிலாம் எழுதலை. நான் எனக்கு ஃபஸ்ட்டு கவிதை எழுத சுத்தமாக பிடிக்காது. நான் ஃபஸ்ட் டைம் யாருக்காக எழுதினேன் அப்படின்னா, என்னோட இங்கிலீஷ் மேம் ஒருத்தங்க இருக்காங்க ஸ்கூலில், அவங்களுக்காக தான் ஃபஸ்ட் டைம் நான் கவிதை எழுதினேன். அவங்க பேர் ஜீவா மிஸ். அவங்க அந்த கவிதையை ஃபுல்லும் படித்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு சரி அப்படின்னா மறுபடியும் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணேன். அப்புறம் ஜி வெங்கடசாமி நாயுடு கல்லூரிக்கு நான் வந்தேன். அங்கே வந்ததுக்கப்புறமும் இங்கே வச்சு நான் நிறைய கவிதை எழுதினேன். எல்லா ஸ்டாஃப் கிட்டேயுமே நான் அதை காமிச்சேன். எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சரி இதை மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம், இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் கண்டினியூவாக ரைட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்போது நடுவில் இந்த கல்லூரியிலேருந்து ஒரு விவேகானந்த கேந்திரா அப்படின்னு ஒரு இதில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ரைட் பண்ணி பாஸ் ஆகி கன்னியாகுமரிக்கு போனேன். அங்கே ஒரு மேம் பார்த்துட்டு நீங்கள் நல்லா கவிதை எழுதுறீங்க, ஒரு புக்காக நீங்கள் வெளியிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் புக் அந்த ஒரு நிமிடங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துக்கு நான் தொகுப்பாளராக இருந்து பண்ணேன். எனக்கு கீழே ஒரு 40 எழுத்தாளர்களை சேர்த்து அவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து அவங்களே எழுத வச்சு அது ஒரு புக்காக தொகுத்து வெளியிட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அகைன் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் தனி புத்தகம் வெளியிடுறதுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் செகண்ட் புக் அவள் அழகை பாட ஒரு மொழி இல்லையே அப்படிங்கிறது என்னோட 2வது புத்தகம். இந்த புத்தகம் ஃபுல்லுமே என்னோட கவிதை மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கவிதையை நான் யாருக்காகவும் நான் எழுதலை. பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள நினச்சி நான் எழுதுனது தான் இந்த கவிதை எல்லாமே. நான் அந்த புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் இவ்வளோ தூரம் நான் இந்த புத்தகம் வெளியிட்டிருக்கேன் அப்படின்னா என்னோட பேரண்ட்ஸ், அப்போ என்னோட காலேஜ் ஸ்டாஃப்ஸ், டைரக்டர் சார், செக்ரட்டரி சார் எல்லாத்துக்கும் நான் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்ஷயா, ஸ்வேகா, சுபிக்ஷா, என்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க என்னை ஊக்குவிச்சதுனால தான் நான் இவ்வளோ தூரம் புத்தகமாக வெளியிட்டிருக்கேன். நன்றி.